செவிவழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆர்ஜே பிரியா மோகன். கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்போ கதை கேட்கலாம் வாங்க. எழிலன்புவின் ஜீவசுரபி, அத்தியாயம் 13. இனியா இனியா எந்திரி என்ற அன்னையின் குரல் காதில் விழ உறக்கம் கலைந்து படுக்கையில் புரண்டு படுத்தாள் இனியா. போதோண்டி தூங்குனது, சீக்கிரம் எந்திரிச்சு வா. அன்னையின் குரல் உயர, என்னம்மா என்று சலிப்புடன் கேட்டுக்கொண்டே தலையை உயர்த்தி தூக்கம் தோய்ந்த கண்களை விரித்து கடிகாரத்தை பார்த்தாள். காலை 6 மணி ஆகியிருந்தது. என்னம்மா அது 6 மணிதானே ஆகுது, அதுக்குள்ள எழுப்புறீங்க? இன்னும் 1 மணி நேரம் தூங்கிக்கிறேனே. எரிஞ்சுதலாக கேட்டவளோ இன்னும் படுக்கையை விட்டு எழுந்த பாடில்லை. எனக்கு பெரிய வீட்டுல வேலை இருக்குடினியா, நான் அங்க போகணும், நீ எழுந்து வீட்டு வேலையை பார்க்க ஆரம்பி என்றார். பெரிய வீட்டுக்கு 7 மணிக்கு தானே வேலைக்கு போவீங்க, இன்னைக்கு என்ன 6 மணிக்கே போறீங்க என்று கேட்டாள். பெரியம்மாவுக்கு உடம்பு முடியல, நைட்டு காய்ச்சல் அடிச்சிச்சு, அதனால காலையில சீக்கிரமா வந்து சூடா ஏதாவது போட்டு கொடுக்க சொல்லியிருக்காங்க. காய்ச்சல் விட்டுருச்சான்னு தெரில, நான் போய் பார்த்துட்டு சூடா ஏதாவது போட்டு கொடுத்துட்டு அப்படியே சாப்பாடு சமைச்சு வச்சுட்டு வரேன். நீ அதுக்குள்ள இங்க இந்திரன் கிளம்புறதுக்கு முன்னாடி ஏதாவது அவனுக்கு செஞ்சு கொடுத்துரு. பேசிக்கொண்டே கையில் டம்ளருடன் வந்தவர், இன்னும் நீ எழுந்த பாடலையா, எந்திரி. மகளை ஒரு அதட்டல் போட்டுவிட்டு கையில் இருந்த காஃபி டம்ளரை படுக்கையின் அருகில் வைத்தார். டீ போட்டீங்களா? நல்ல வேலை, அதாவது செஞ்சீங்க, இல்லனா அதை வேற எழுந்து போடணும்னு எனக்கு கடுப்பாகி இருக்கும் என்று நிம்மதியுடன் சொல்லிக்கொண்டே எழுந்து தேநீரை அருந்த ஆரம்பித்தாள். வாயை கூட கொப்பளிக்காம டீ குடிக்கிற பழக்கத்தை என்னைக்குதான் விட போறியோ நீ என்று அழுத்து கொண்டார் ராணி. நைட்டே பல்லு தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு தானம்மா படுத்தேன் என்று மகள் வியாக்கியானம் பேச, என்னமோ செய், நீ டீயை குடிச்சிட்டு வேலையை ஆரம்பி, நான் இந்திரனுக்கு டீயை கொடுத்துட்டு வேலைக்கு கிளம்புறேன் என்று கிளம்ப போனவரிடம், நீங்க டீ குடிச்சிங்களாமா என்று விசாரித்தாள். அதெல்லாம் ஆச்சாச்சு என்றவாறு அவர் கிளம்பிவிட எழுந்து படுக்கையை மடித்து வைத்துவிட்டு காலை வேலைகளை முடித்துவிட்டு சமையல் அறைக்கு சென்றாள். மாவு இருந்ததால் இட்லி ஊற்றிக் கொள்ளலாம் என்று நினைத்து சட்னி மட்டும் தயார் செய்ய ஆரம்பித்தாள். தக்காளி சட்னிக்கு தேவையான பொருட்களை எடுத்து வானலியில் போட்டு வதக்க ஆரம்பித்தவள் அதை ஒரு மூடி போட்டு மூடி வைத்துவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாள். வீட்டை சேர்த்து போடப்பட்டிருந்த செட்டில் தான் இந்திரன் இருந்தான். உள்ளே சென்று எட்டி பார்க்க பள்ளிக்கு கிளம்புவதற்காக புத்தகத்தை பையில் அடுக்கி வைத்துக் கொண்டிருந்தான். தமக்கையை பார்த்ததும், என்னக்கா என்று கேட்க, ஒன்னுலடா, சும்மா பார்த்தேன், இன்னைக்கு நீ சீக்கிரம் கிளம்பணுமா என்று கேட்டாள். ஆமாக்கா, ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு என்றான். அப்ப சீக்கிரம் கிளம்பி வா, இட்லி ஊத்துற சொல்லிவிட்டு மீண்டும் சென்று வேலையை தொடர்ந்தாள். காலை வேலைகள் பரபரப்பாக முடிய இந்திரனும் குளித்து தயாராகி இனியா செய்து வைத்திருந்த உணவை சாப்பிட்டு விட்டு பள்ளிக்கு கிளம்பினான். அவன் கிளம்பும்போது வாசல் வரை பின்னாலேயே சென்ற இனியா தெருவை வேடிக்கை பார்க்க, அப்பொழுது அவள் வீட்டிலிருந்து 2 வீடு தள்ளி ஒரு வீட்டின் முன் நின்றிருந்த பைக்காரன் இனியாவின் தலையை பார்த்ததும் வேகமாக குனிந்து பைக்கை ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தான். அவனை கண்டாலும் ஏதோ ஒரு ஆள் என்று நினைத்து அலட்சியமாக புறம் தள்ளியவள் இந்திரன் சற்று தூரம் செல்லும் வரை பார்த்திருந்து விட்டு மீண்டும் வீட்டுக்குள் சென்றாள். இனியா உள்ளே சென்றதும் 2 வீடு தள்ளி நின்றிருந்த பைக்காரன் இன்னும் சற்று முன்னே வந்து நின்று கொண்டான். வழக்கமான நேரத்தில் சத்யபிரியன் வீட்டிலிருந்து வெளியேறும் போதும் அதே பைக்காரன் அங்கே நின்று அவனை முறைத்தபடி பார்த்திருந்தாலும் அவன் அங்கிருந்து நகரவில்லை. ஆனால் சற்று நேரத்தில் இனியாவும் வீட்டிலிருந்து வேலைக்கு கிளம்ப வேகமாக தலையில் தலைக்கவசத்தை மாட்டிக்கொண்டவன் வண்டியை முறுக்கினான். அவள் அவனை தாண்டி செல்லும் வரை எங்கோ பார்த்து கொண்டிருந்தவன் பின் மெல்ல வண்டியை உருட்டிக்கொண்டே அவளை பின்தொடர்ந்தான். ஒருவன் தன்னை பின்தொடர்வான் என்றெல்லாம் நினைத்து கூட பார்த்திராத இனியா தன் போக்கில் விறுவிறுவென்று நடந்து சென்று பேருந்து நிறுத்தத்தில் 5 நிமிடம் காத்திருந்து பேருந்து ஏறி வேலைக்கு சென்றாள். அவள் காத்திருந்த வரைக்கும் தானும் ஒதுங்கி நின்று காத்திருந்தவன் பேருந்து கிளம்பவும் அதை பின்தொடர்ந்தான். மால் அருகிலிருந்த நிறுத்தத்தில் இறங்கி அவள் நடந்து சென்று மாலுக்குள் செல்லும் வரை பார்த்திருந்தவன் பின் அங்கிருந்து கிளம்பிவிட்டான். அன்று மட்டுமல்ல, சில நாட்களாகவே அவளை அந்த பைக்காரன் பின்தொடர ஆரம்பிக்க இனியாவிற்கு அப்பொழுதுதான் மனம் உறுத்த ஆரம்பித்தது. தன்னை தொடரும் வித்தியாசமான உணர்வை உணர்ந்தவள் சுற்றுமுற்றும் பார்ப்பாள். ஆனால் அவள் பார்க்கும்போது அவன் மறைந்து கொள்வான் என்பதால் ஏமாற்றம்தான் கிடைத்தது. ஆனாலும் உள்ளுணர்வு உணர்த்திய அந்த உணர்ச்சியை அவளால் ஒதுக்கித் தள்ள முடியாமல் போக எந்த இடத்திலும் தனிமையாக செல்ல நேராமல் ஆட்களோடு நடந்து செல்வதும் வருவதுமாக இருந்து தன்னை காத்துக்கொள்ள முயன்றாள். தனக்கு தோன்றும் உணர்வை யாரிடமாவது சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அன்று அமுதாவிடம் சொல்ல ஆரம்பித்தாள். கொஞ்ச நாளாவே என்னை யாரோ ஃபாலோ பண்ற மாதிரியே இருக்குக்கா,
ஆனா திரும்பி பார்த்தா யாரையும் காணோம். நிஜமாவே என்னை யாரும் ஃபாலோ பண்றாங்களா, இல்ல நான் தான் எதுவும் கற்பனையா நினைச்சுக்கிறேனான்னு எனக்கு தெரியல என்றாள் புலம்பலாக. என்ன நீயா சொல்ற? எத்தனை நாள் அப்படி நினைக்கிற? பதற்றமாக கேட்டாள் அமுதா. 4-5 நாளாவே அப்படி இருக்குக்கா. என்ன நீ அது 4-5 நாளான்னு அசால்ட்டா சொல்ற? உங்க வீட்ல இதை பத்தி சொன்னியா இல்லையா? எனக்கே சரியா தெரியாத ஒன்ன எங்க வீட்ல சொல்லி ஏன்கா பயமுறுத்தணும்? நான் சொல்லல. நம்ம உள்ளுணர்வு சில நேரம் பொய் சொல்லாதீனியா. ஏற்கனவே ஒரு தடவை ஒரு கஷ்டத்துல இருந்து தப்பி வந்திருக்க. அவங்க மேல கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்க. இப்ப யாரோ உன் பின்னாடி வர மாதிரி ஃபீல் பண்ற. இது இப்படியே எப்படி விட முடியும்? வேற என்னக்கா பண்றது? எனக்கு ஒன்னும் புரியல. நம்ம சார்கிட்ட சொல்லு. நம்ம சார்கிட்டயா என்றவளின் குரலில் தயக்கம் எட்டி பார்த்தது. எதுக்கு இவ்ளோ தயங்குற? உனக்கு பிரச்சனை வந்தப்ப சார் தானே போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் வந்து ஹெல்ப் செஞ்சாரு. இப்பவும் ஏதாவது செய்வாரு நம்பிக்கையாக சொன்னாள் அமுதா. அதான்க்கா என் தயக்கமே. இப்பதான் ஒரு ஹெல்ப் செஞ்சிருக்காரு. இப்ப திரும்ப போய் எப்படி கேக்குறது? சும்மா சும்மா நான் தொந்தரவு பண்றேன்னு நினைச்சிட்டா என்றவளுக்கு தயக்கம் வெகுவாகவே இருந்தது. சார் அப்படியெல்லாம் நினைக்க மாட்டாரினியா என்றாள் சமாதானமாக. அப்படின்னு நாமே நினைச்சு அவரை போய் தொந்தரவு செய்யறதே அவருக்கு கஷ்டத்தை கொடுத்துடக்கூடாதுக்கா. அதோட கன்ஃபார்மா தெரியாம நான் போய் அவர்கிட்ட என்னன்னு சொல்ல முடியும்? அதனால இந்த விஷயத்தை அப்படியே விட்டுடலாம்க்கா என்றாள் முடிவாக. ஆனால் அமுதாவிற்கு அப்படி விட்டு விடுவது சரியில்லை என்றே தோன்றியது. அவளும் முயன்ற மட்டும் எடுத்து சொல்லி பார்க்க இனியா கேட்பதாக இல்லை. மீண்டும் மீண்டும் சென்று சத்யபிரியனை தொந்தரவு செய்யக்கூடாது என்றே நினைத்தாள். அவளின் அந்த நினைப்பு எவ்வளவு தவறு என்று அறியும் நாள் வரும்போது எல்லாம் கைமீறி சென்றிருந்தது. எவனுக்கு தொந்தரவாகி விடக்கூடாது என்று நினைத்தாலோ அவனுக்குத்தான் சேதாரம் அதிகமாகி போகும் என்பதை பெண்ணவள் அறியாமல் போனாள். இவர்கள் பேசிக் கொண்டிருந்த அதே நேரம் அறைக்குள் நிலை இல்லாமல் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள் அபிநயா. மனைவியின் நடையை ஓரப்பார்வையாக பார்த்தாலும் அவளிடம் என்னவென்று கேட்க முடியாதளவு வேலையில் மூழ்கி போயிருந்தான் சத்யபிரியன். சில விலை உயர்ந்த விளையாட்டுப் பொருட்கள் இறக்குமதி செய்த விஷயத்தில் ஏதோ குளறுபடி நடந்திருக்க, அதனால் நஷ்டமானது என்னவோ சத்யபிரியனுக்குதான். அதை பற்றிதான் போனில் பேசிக் கொண்டிருந்தான். நான் உங்ககிட்ட ஆர்டர் செஞ்சது பிராண்டட் ஐட்டம். ஆனா நீங்க அனுப்பி வச்சது என்ன? நீங்க அனுப்பி வச்சதுல பாதி டூப்ளிகேட் ஐட்டம். பிராண்டட் மாதிரி பேர் இருக்கு, ஆனா ஓனு வர வேண்டிய ஸ்பெல்லிங் இடத்துல ஏன் இருக்கு. அதுவும் ஸ்மால் லெட்டர்ல ஓவா ஏவான்னு சுலபமா கண்டுபிடிக்க முடியாத மாதிரி எழுத்து. அப்படி எழுதுனா கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சீங்களா என்ன? கோவமாக கேட்டான். அந்த பக்கம் சொன்ன பதிலில் அவனின் கோவம் இன்னும் கூடத்தான் செய்தது. என்ன, நீங்க சரியான பொருள் தான் அனுப்புனீங்களா? அப்ப நான் போய் சொல்றேன்னு சொல்றீங்களா? நீங்க அனுப்புன பொருட்களோட போட்டோ எடுத்து உங்க மெயிலுக்கு அனுப்பியிருக்கேன். அதெல்லாம் பார்த்துட்டு பேசுங்க சார் என்றான் எரிச்சலுடன். பாத்தீங்களா? பார்த்த பிறகுமா நீங்க சரியா தான் அனுப்புனேன்னு சொல்றீங்க? என்ன, இடையில யாரோ கைமாத்தி விட்டாங்களா? என்ன சார் சொல்றீங்க? அது எப்படி சார் இவ்ளோ அசால்ட்டா சொல்றீங்க? இவ்ளோ தூரம் ஆகுற வரைக்கும் எப்படி விட்டீங்க? இப்ப என் ஷாப்ல உங்க டூப்ளிகேட் பொருட்களை விற்க வச்சா என் கடைக்கு தானே கெட்ட பேர் வரும். நான் தான் பிராண்டட் விற்கிறேன்னு சொல்லிட்டு டூப்ளிகேட் விற்கிறதா சொல்லுவாங்க. இப்ப எனக்கும் நஷ்டம் கூட. பிராண்டடுக்குரிய பணம் நான் செட்டில் பண்ணிருக்கேன். என் கைக்கு வந்தது டூப்ளிகேட். அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? கோபத்துடன் கேட்டான். இப்ப கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டு சரியானது கொடுத்துட்டா போதுமா? இனி இந்த தப்பு நடக்காதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் சார் என்று கேட்டவனுக்கு நடவடிக்கை எடுப்பதாக சொல்லப்பட அலைபேசி தொடர்பை துண்டித்தான். இன்னும் அவனுக்குள் இருந்த கோபம் தணியவில்லை. கம்பெனி பொருட்களுக்கென்றே தனி மதிப்பும் விலையும் உண்டு. அப்படிப்பட்ட பொருட்களை மாற்றி தரமற்ற பொருட்களை கொடுத்த கோபம் அவனுக்குள் கனன்று கொண்டிருந்தது. நல்ல வேளையாக சரக்கு வந்து இறங்கிய உடனே கண்டுபிடிக்கப்பட்டது. ஒருவேளை வாடிக்கையாளர் பார்வை வரை சென்றிருந்தால் தங்களின் கடையின் மதிப்பு என்ன ஆகும் என்பது அவனின் உச்சகட்ட கோபத்தை ஏற்ற போதுமானதாக இருந்தது. இதோடு மட்டும் முடிந்துவிடும் விஷயம் அல்ல. இனி ஏற்கனவே வந்திறங்கிய பொருட்களை ஏற்றி சென்று விட்டு புது பொருட்களை வைத்துவிட்டு செல்வார்கள். அது வேறு ரெட்டிப்பு வேலை. நேரமும் கால விரயமும் வீணாவது வேறு அவனுக்கு எரிச்சலை தந்தது. அவன் அந்த கோபத்தில் இருக்க அவனின் மனைவியோ இன்னும் ஒரு நிலையில் நின்ற பாடில்லை. கைகளால் முகத்தை அழுந்த துடைத்து தண்ணீரை குடித்து தன் கோபத்தை தள்ளி வைத்தவன் மனைவியை கவனித்தான். இப்ப எதுக்கு நீ இந்த பக்கமும் அந்த பக்கமுமா நடந்து ரூம் அளந்துகிட்டு இருக்க என்ற கேள்வி விடுத்தவன் அருகில் வேகமாக வந்தாள் அபிநயா. சத்யா, எனக்கு எப்படி சொல்லணும்னு தெரியல, ஆனா சொல்லாம இருக்கவும் முடியல என்றவளின் குரலில் தவிப்பு கணக்கில்லாமல் கொட்டி கிடந்தது. எதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருக்க? அப்படி என்ன விஷயம் சொல்ல போற? சொல்லு என கேட்டான். அததான் எப்படி சொல்றதுன்னு தெரியல என்றவளை முறைத்தான். ஏண்டி, எனக்கு இங்கேயே 1008 பிரச்சனை இருக்கு. நீ வேற ஏன் என்னை போட்டு இப்படி குழப்பிக்கிட்டு இருக்க? எதுவும் விஷயம் இருந்தா சொல்லிலனா விடு என்றான் சலிப்பாக. கோவப்படாதீங்க சத்யா. கோவப்படாம என்ன செய்ய சொல்ற? ஏற்கனவே டூப்ளிகேட் பொருட்கள் அனுப்பி வச்சு என்ன டென்ஷன் ஏத்தி விட்டானுங்க. இப்ப நீ வேற சொல்றேன் சொல்லலன்னு சொல்லி வேடிக்கை காட்டிட்டு இருக்க என்றவனின் குரலில் உஷ்ணம் மிகுதியாகவே இருந்தது. சரி சரி, நான் சொல்றேன். இன்னைக்கு ஏதோ சரியில்லைன்னு நான் ஃபீல் பண்றேன் சத்யா. ஏதோ கெட்டது நடக்க போறது மாதிரி மனசு பரபரன்னு இருக்கு.
ஆனா அது என்னன்னு தான் பிடிபட மாட்டேங்குது என்றாள். கெட்டது நடக்க போதா? நீயா ஏதாவது கற்பனை பண்ணாத, அலட்சியமாக சத்யா சொல்ல. இல்ல சத்யா, நான் ஏதாவது உணர்ந்தா அது தவறா போகாதுன்னு உங்களுக்கு தெரியாதா என்ன? என் உணர்வு பொய் சொல்லாது சத்யா என்றாள் தவிப்புடன். மனைவியை யோசனையுடன் பார்த்தவாறு தாடையை தடவியவன், என்ன கெட்டது நடக்க போதுன்னு உன்னால உணர முடியலையா என்று கேட்டான். இல்ல சத்யா, அது தெரியல சோர்வுடன் சொன்னவள் கணவன் அருகிலிருந்த இருக்கையில் தளர்ந்து அமர்ந்தாள். மனைவியின் கையை மென்மையாக பற்றி கொண்டவன், ரொம்ப யோசிக்காத, சில விஷயங்கள் நடக்கணும்னு இருந்தா நடந்தே தீரும், அந்த சூழ்நிலையை சந்திக்கும் போது பார்க்கலாம் விடு என்றான். கணவன் என்னதான் சமாதானம் செய்தாலும் அவள் மனம் ஏனோ சமாதானமாக மறுத்தது. அன்று இரவு கடையை சாற்றிவிட்டு மனைவியுடன் வீட்டிற்கு கிளம்பினான் சத்யபிரியன். அதே நேரம் முன்பே பேருந்தில் கிளம்பியிருந்த இனியா ஜன்னல் இருக்கை அருகில் அமர்ந்து வெளியே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அப்பொழுது அந்த பேருந்திற்கு இணையாக அந்த பைக்காரனும் அவளை பின்தொடர்ந்து கொண்டிருந்தான். அவனை கவனிக்காத இனியா இப்பொழுதும் தன்னை யாரோ பின்தொடரும் உணர்வை மட்டும் உணர்ந்தவள் தலையை திருப்பி பேருந்துக்குள் சுற்றுமுற்றும் பார்த்தாள். அப்பொழுது அவளின் பார்வை கடைசி இருக்கையின் மீது விழ அந்த இருக்கையில் அமர்ந்திருந்த ஒரு பெண் வேகமாக தலையை குனிந்து கொண்டாள். ஆனால் அதற்கு முன்பே இனியா அவளை கண்டுவிட்டிருந்தாள். அன்று ஆட்டோவில் அவளுடன் பயணித்த பெண்தான் அவள். அவளை பேருந்தில் கண்டதும் திடுக்கிட்ட இனியா வேகமாக முகத்தை திருப்பிக் கொண்டு சீரற்ற மூச்சை வெளியேற்றினாள். அவள் அந்த பெண்தானா என்ற எண்ணம் தோன்ற அவளுக்கு சந்தேகம் வராதபடி மீண்டும் தலையை பின்னால் மெல்ல திருப்பி பார்க்க அவளும் அப்போது இனியாவைத்தான் மெல்ல தலையை தூக்கி பார்த்து கொண்டிருந்தாள். ஜன்னல் வழியாக வந்த காற்றையும் மீறி குப்பென்று வேர்த்து போனது இனியாவிற்கு. அவள்தான், அவளேதான். அப்போ அவள்தான் இத்தனை நாட்களும் தன்னை பின்தொடர்ந்தாளா? ஆண்டவா, இப்பொழுது தான் என்ன செய்ய வேண்டும் என்று பரபரவென்று யோசித்தாள். சட்டென்று எதுவும் ஞாபகத்திற்கு வரவில்லை. மூளை மந்த நிலையை அடைந்திருப்பது போலிருக்க தலையை வேகமாக குலுக்கிக் கொண்டாள். ஏ அமுதா, இங்க இடம் இருக்கு, இங்க வந்து உட்காரு. பேருந்துக்குள் எவரோ யாரோ ஒரு அமுதாவை அழைத்துக் கொண்டிருக்க சட்டென்று அமுதாவிடம் தான் பேசியது இனியாவிற்கு ஞாபகம் வந்தது. நம்ம சார்கிட்ட சொல்லு இனியா. அமுதா சொன்னது நினைவு வரவும் தனது கைப்பையிலிருந்து அலைபேசியை எடுத்தவள் உடனே சத்யபிரியனுக்கு அழைத்தாள். ஆனால் அந்த பக்கம் அழைப்பு செல்லவில்லை. மீண்டும் மீண்டும் முயற்சித்து பார்த்தும் அழைப்பு செல்லாமல் போக தோல்வியுடன் கைபேசியை வைத்தாள். அடுத்து என்ன செய்வது என்றே தெரியவில்லை. அதற்குள் அவள் இறங்க வேண்டிய இடம் வர இருக்கையை விட்டு எழுந்து வாசல் அருகில் போய் நின்று கொண்டு மெல்ல தலையை திருப்பி பார்த்தாள். அந்த பெண் இனியாவைத்தான் முறைத்து பார்த்து கொண்டிருந்தாள். நிறுத்தம் வந்ததும் இனியா இறங்கி திரும்பி வர பார்க்க அந்த பெண்ணும் பின்வழியாக இறங்கினாள். பயந்து போன இனியா வேகமாக நடக்க ஆரம்பித்தாள். இந்த நேரத்தில் அந்த சாலையில் உள்ள வீடுகள் எல்லாம் பூட்டி கிடக்க வேறு யாரும் சாலையில் இருக்கவில்லை. வழக்கமாக வரும் இந்திரனும் அன்று வராமல் போக இனியாவின் பயத்தின் அளவு கூடிக்கொண்டே போனது. ஏ நில்றி! இனியாவை துரத்திய பெண் அதட்ட இனியா கால்களை எட்டி போட்டாள். அப்போது பின்னால் ஒரு பைக் வர, டே தம்பி, அவளை சுத்தி வரடா! அந்த பெண் குரல் கொடுக்க அவர்களை பின்தொடர்ந்து வந்த பைக்காரன் விரைந்து வந்து இனியாவின் முன் பைக்கை நிறுத்தினான். ஏ, யார் நீ? வழிய விடு! இனியா கத்த, அவளை புட்றா தம்பி! பின்னால் இருந்த அந்த பெண்ணும் கத்தினாள். உடனே அவன் பைக்கிலிருந்து இறங்கி இனியாவை தாவி பிடிக்க வர அங்கிருந்து ஓட முயன்று முடியாமல் இனியா வசமாக அவனிடம் சிக்கிக் கொண்டாள். ஏய், விடுங்க, என்ன விடுங்க! இனியா கத்த, ஏண்டி, உனக்கு எவ்வளவு இது இருந்தா என் புருஷனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்ப? உன்னை இன்னைக்கு சும்மா விட மாட்டேண்டி என்று கத்தியபடி வந்த பெண்ணவளின் கையில் ஒரு கத்தி பலபலத்துக் கொண்டிருந்தது. அதை கண்ட இனியா உயிர் பயத்தை கண்ணில் தேக்கி, ஐயோ, என்ன விடுங்க, விடுங்க என்று கத்தினாள். உன்னை விடுறதுக்காடி 4-5 நாளா பின்தொடர்ந்து வந்து உன்னை தூக்கி இருக்கோம். அவளை பிடித்திருந்தவன் சொல்லிவிட்டு, கா சீக்கிரமா வாக்கா, ஒரே சொருகு சொருகுக்கா அந்த பெண்ணிற்கு குரல் கொடுத்தான். அவளும் கத்தியுடன் நெருங்கிவிட, விடுங்க, என்ன விட்டுடுங்க கதறினாள் இனியா. அவளின் கதறலை எல்லாம் காது கொடுத்தே கேட்காமல் கத்தியை ஓங்கி அந்த பெண் இனியாவின் வயிற்றில் குத்த வர, அவ்வளவுதான், இன்றுதான் செத்தோம் என்று நினைத்த இனியா கண்களை இறுக மூடிக்கொண்டாள். அடுத்த நொடி, ஏய்! ஆங்காரமாய் குரல் கேட்க அதைத் தொடர்ந்து சத்தென்று யாரோ விழும் சத்தம் கேட்கவும் கண்களை திறந்து பார்த்தாள். ஒரு நொடி தன் கண்முன் தெரிந்த காட்சியை அவளால் நம்பவே முடியவில்லை. அந்த பெண் தரையில் விழுந்து கிடக்க அவளுக்கு அருகில் ஆத்திரத்துடன் நின்றிருந்தான் சத்யபிரியன். டே, இப்பவும் நீ வந்துட்டியா? ஆத்திரமாக கேட்டபடி எழுந்த அந்த பெண், டே தம்பி, இவனுதான் உன் மாமா ஜெயிலுக்கு போக காரணம்டா, இவனையும் சும்மா விடக்கூடாதுரா ஆவேசத்துடன் கத்தினாள். நம்மளோட அடுத்த டார்கெட்டை இவன் தானேக்கா, இப்ப அவனே வழிய வந்து மாட்டிக்கிட்டான். இன்னைக்கு 2 பேர் கதையும் சேர்த்து முடிச்சிடுவோம் என்ற அந்த அடவன் இனியாவை கீழே தள்ளிவிட்டு தன் இடையில் சொருகி இருந்த கத்தியை எடுத்துக்கொண்டு சத்யபிரியனை குத்த வந்தான். நீ அவனை பாத்துக்கடா, நான் இவளை பாத்துக்கிறேன் என்ற அந்த பெண்ணும் கீழே விழுந்து கிடந்த தன்னுடைய கத்தியை எடுத்துக்கொண்டு இனியாவை நோக்கி போனாள்.
தன்னை நோக்கி குத்த வந்தவனை தடுத்த சத்யா, இனியா நீ ஓடிப்போயிரு என்று கத்தினான். அவள் சத்யாவை மட்டும் விட்டு விட்டு ஓட முடியாமல் தயங்க, ஏய் போ போ, இங்கிருந்து போ. இனியாவை பார்த்து கத்தியபடியே தன்னை குறிபார்த்தவனின் கையை வளைத்து பிடிக்க முயன்றான். அவன் லாவகமாக விலகிக் கொள்ள, அதே நேரம் இங்கே தயங்கி நின்றிருந்த இனியாவை நோக்கி கத்தியை வீசி அவளின் கையை கிழித்திருந்தாள் அந்த பெண். அம்மா! இனியா கத்த, தன்னை தாக்க வந்தவனின் வயிற்றில் ஓங்கி எத்திவிட்டு இனியாவை நோக்கி வந்த சத்யா அந்த பெண்ணையும் பின்னாலிருந்து ஒரு எத்து விட்டான். அவள் தலை குப்புற விழ இனியாவின் அருகில் சென்று, உனதான் ஓட சொன்னல்ல! கோபமாக கேட்டுக்கொண்டே அவளின் கையை பிடித்து பார்த்தான். அப்பொழுது இனியா, சார் என்று வேகமாக கத்த, திரும்பிய சத்யாவின் தோளில் குத்தியிருந்தான் அந்த ஆடவன். ஆ! சத்யாவின் குரலும், ஐயோ சார்! இனியாவின் குரலும் ஒன்று போல ஒலித்தது. அடுத்து சத்யா சுதாரிக்கும் முன், அவனை சும்மா விடாதரா தம்பி! விழுந்து கிடந்த பெண்ணும் எழுந்து தன் கையில் இருந்த கத்தியை வீச, அது சரியாக சத்யாவின் தொடையில் போய் குத்தியது. தாக்கப்பட்ட சத்யா மடங்கி அமர, ஐயோ சார் 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 என்று கத்தினாள் இனியா. போயிடு, இங்கிருந்து போயிடு! சத்யா கத்த, அவனை விட்டு செல்ல முடியாமல் அவள் தடுமாற அடுத்து அவளை குத்த வந்தனர். என்ன செய்வதென்று அறியாமல் பயந்து ஓடிய இனியா சற்று தள்ளி வரிசையாய் வீடுகள் இருக்க, அதில் ஒரு வீட்டின் கதவை தட்டி, காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று கத்திவிட்டு தன்னை குத்த நெருங்கவும் வேகமாக அங்கிருந்து ஓடினாள். அவள் கதவை தட்டியதிலும் கத்தியதிலும் அந்த வீட்டில் மட்டுமல்லாமல் அக்கம் பக்கத்து சில வீடுகளிலும் கதவை திறந்து வெளியே வந்த மக்கள் நிலைமையை யூகித்து இனியாவை குத்த வந்தவர்களை வளைத்து பிடித்தனர். சற்று நேரத்தில் அந்த ஏரியாவை பரபரப்பாக விழித்துக் கொண்டது. ஒரு பக்கம் போலீசுக்கு தகவல் போக, இன்னொரு பக்கம் ஆம்புலன்ஸுக்கு தகவல் போனது. சற்று நேரத்தில் ஆட்களின் உதவியுடன் சத்யபிரியன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டான். தொடையில் கத்தி குத்த ஆழமாக விழுந்திருக்க அதற்கு சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. சிகிச்சை பார்த்த மருத்துவர் சத்யாவின் உறவினர் யார் வந்துள்ளார்கள் என்று கேட்க, கண்ணீர் மல்கி நின்றிருந்த இனியா, சாருக்கு ரிலேஷன் எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல டாக்டர், சார் தனியாதான் இருக்காரு என்று சொல்ல, இல்ல இல்ல நான் இங்கதான் இருக்கேன், சத்யா பொண்டாட்டி நான் இங்கதான் இருக்கேன். இனியாவின் அருகில் அரூபமாய் நின்று கதறலுடன் கத்திய அபிநயாவின் குரல் ஓங்கி ஒலிக்க, அதை செவியுற்றோர்தான் அங்கே யாரும் இல்லை. அத்தியாயம் 14. சத்யா சத்யா எழுந்திருங்க சத்யா! கதறலுடன் கணவன் படுத்திருந்த படுக்கையை சுற்றி சுற்றி வந்தாள் அபிநயா. எப்பொழுதும் மனைவிக்கு உடனே மறுமொழி சொல்லிவிடுபவன் இப்பொழுது மௌனமாக ஆழ்ந்த மயக்கத்தில் ஆழ்ந்திருந்தான். சத்யபிரியனுக்கு காலில் ஆழமான கத்தி குத்து விழுந்திருந்தது என்பதால் அதற்கு மருத்துவர் சிகிச்சை செய்து கொண்டிருக்க, அவருக்கு செவிலியர் உதவி செய்திருக்க, கணவனையே தவிப்புடன் பார்த்து யாரின் கண்களுக்கும் தெரியாமல் அரூபமாய் துடித்துக் கொண்டிருந்தாள் அபிநயா. உங்களால இப்படி பார்க்க முடியல சத்யா, சீக்கிரம் கண்ணு முழிச்சுக்கோங்கள என்றவனின் நிலை தாழாது கணவனை எழுப்ப முயன்றாள். மனைவியின் கதறல் அவனின் ஆள் மனதை சென்று தாக்கியதோ மயக்க நிலையிலும் அவன் புருவங்கள் சுழிந்தன. பேஷண்ட்டுக்கு இன்னும் நினைவிருக்கு போல இருக்கு, காலில் தையல் போடணும், காலை அசைச்சிடாம பாத்துக்கோங்க, அவரை ரிலாக்ஸ் பண்ணுங்க. செவிலியர்களுக்கு மருத்துவர் உத்தரவு பிறப்பிக்க, தன்னால் கணவனுக்கு ஏதோ இடைஞ்சல் ஏற்படுகிறது என்பதை உணர்ந்த அபிநயா அவனை எழுப்பும் முயற்சியை கைவிட்டு மௌன கண்ணீர் விட்டாள். அந்த அறைக்கு வெளியே கையில் கட்டுடன் கண்களில் நிறைந்த கண்ணீருடன் அமர்ந்திருந்தாள் இனியா. அவளின் இரு பக்கமும் இந்திரனும் ராணியும் அமர்ந்திருந்தனர். இந்திரன் ஒருவித தவிப்புடனும் ராணி கலக்கமும் கவலையுமாக இருந்தார். இனியா குற்ற உணர்வும் தவிப்புமாக திண்டாடி கொண்டிருந்தாள். தன்னால் தான் அவனுக்கு இந்த நிலைமை வந்தது என்பதால் அவளின் உள்ளம் குறுகுறுத்து போனது. அவளுக்கு கையில் கத்தியால் கீறியதில் 4-5 தையல் போடும் அளவிற்கு மட்டும் காயம் இருந்தது. ஆனால் அவனுக்கு தோளிலும் காலிலும் பலமான காயம் என்பதால் தவித்து போயிருந்தாள். நள்ளிரவையெல்லாம் தாண்டி நேரம் சென்று கொண்டிருந்தது. சற்று நேரத்தில் சிகிச்சை முடிந்து வந்த மருத்துவர் இனியாவை அழைத்து பேசினார். காலில் கத்தி குத்த ஆழமா விழுந்திருக்கு, நல்ல வேளையா எலும்புக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஆனாலும் கொஞ்ச நாளைக்கு காலை ஸ்ட்ரெயின் பண்ணாம நடக்காம இருக்கணும். வலது கை தோள்பட்டை காயம் ஆழமா இல்ல, ஆனாலும் இப்போதைக்கு கையை அசைக்க விடாம கட்டு கட்டியிருக்கோம். அவரை ஒரு ஆள் கூட இருந்து பாத்துக்கணும். அவருக்கு சொந்தக்காரர் யாரும் கூட இல்லைன்னு சொன்னீங்க, இப்ப யார் பாத்துக்க போறாங்க என்று கேட்டார். நாங்க பாத்துக்கிறோம் டாக்டர், எனக்கு உதவி செய்ய போய் தான் அவருக்கு அடிபட்டுருச்சு. அவரை தனியா விடாம நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம். நான் தழுதழுக்க சொன்னால் இனியா. போலீஸ் கேஸ் என்பதால் அரசு மருத்துவமனையில் தான் அனுமதிக்கப்பட்டிருந்தான் சத்யபிரியன். அதனால் பணச்செலவு என்று அதிகமாக எதுவும் ஆகவில்லை என்பதால் இனியா சமாளித்துக் கொண்டாள். மருத்துவர் சத்யபிரியனின் உறவினர் பற்றி விசாரித்த போது என்ன பதில் சொல்வது என்று அறியாமல் குழம்பித்தான் போனாள். அவள் அறிந்த வரையில் அவன் வீட்டில் அவன் மட்டும்தான் தனியாக வசித்து வந்திருந்தான். கடைக்கும் தனியாக வந்து அன்று முழுவதும் கடையிலேயே இருப்பதால் கடையிலேயோ வீட்டிலோ அவனின் உறவினர் என்று சொல்லிக்கொண்டு யாரும் வந்ததை அவள் பார்த்ததே இல்லை. அவன் திருமணமானவனா ஆகாதவனா, பெற்றோர் யார், எங்கு இருக்கிறார்கள் என்று அவளுக்கு ஒரு விவரமும் தெரியாது.
அவனின் சொந்த விஷயங்களை பற்றியெல்லாம் அவள் யாரிடமும் கேட்டுக்கொண்டதும் இல்லை. அன்று அவனின் வீட்டிற்கு சென்றிருந்த போதுதான் சுவரில் மாட்டியிருந்த ஒரு பெண்ணின் புகைப்படத்தை கண்டாள். அவள் யார் என்று அறிந்து கொள்ளும் ஆர்வம் எழுந்தாலும் அதை பற்றி கேட்க முடியாமல் அடுத்தடுத்து அவளுக்கு பிரச்சனைகள் இருந்ததால் அதை அப்படியே மறந்து போனாள். சற்று நேரத்திற்கு முன் மருத்துவர் அவனின் உறவினரை கேட்டபோதுதான் அவளின் தம்பி சொன்ன செய்தி கேட்டு வேதனை அடைந்திருந்தாள். சத்யபிரியனுக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டதும் அவன் மனைவி இறந்ததும் இப்போது அவன் மட்டும் தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கென்று உறவினர்கள் யாரும் இல்லை என்றும் தகவல் தெரிவித்திருந்தான். அதை கேள்விப்பட்டதும் அவள் அடைந்த வேதனை அளவில்லாதவை. மருத்துவரிடம் பேசி முடித்துவிட்டு அவன் அனுமதிக்கப்பட்டிருந்த அறைக்கு சென்றாள். அரசு மருத்துவமனை என்பதால் தனி அறையெல்லாம் கொடுக்கப்படவில்லை. ஒரு அறைக்குள் ஏற்கனவே 4-5 நோயாளிகள் இருக்க அந்த வரிசையில் ஒரு கட்டிலில் சத்யபிரியனும் படுக்க வைக்கப்பட்டிருந்தான். நோயாளியின் அருகே ஒருவர் மட்டுமே இருக்கலாம் என்பதால் தான் அவனின் அருகே சென்றிருந்து பார்த்துக் கொள்வதாக இனியா சொல்ல, உனக்கும் கையில அடிபட்டிருக்கு இனியா. அன்னை சொன்னதையும் கேட்காமல் தான் அவனை பார்த்துக் கொள்வதாக சொல்லி பிடிவாதம் பிடித்த தம்பியையும் அன்னையையும் வீட்டிற்கு செல்ல சொன்னாள். சத்யபிரியனும் மயக்கத்திலும் உறக்கத்திலும் இருந்ததால் காலையில் வரை கண் விழிக்க மாட்டான் என்று மருத்துவர் சொல்லியிருந்ததால் வேறு வழி இல்லாமல் ராணியும் இந்திரனும் கிளம்பி சென்றனர். மற்ற நோயாளிகளின் உறவினர்கள் கட்டிலுக்கு கீழே ஒரு போர்வை விரித்து படுத்திருந்தனர். இனியாவோ படுக்க மனமில்லாமல் சத்யபிரியனின் படுக்கை அருகில் ஒரு நாற்காலியை எடுத்து போட்டு அமர்ந்தாள். உறக்கத்திலும் தெரிந்த அவனின் சோர்ந்த முகத்தை பார்த்து இனியாவின் கண்கள் கசிந்தன. சாரி சார், எல்லாம் என்னாலதான் முணுமுணுப்பாய் மன்னிப்பு கேட்டாள். நேரம் செல்ல உறக்கம் கண்களை சுழற்ற அமர்ந்தபடியே மெல்ல உறக்கத்தை தழுவினாள் இனியா. அவள் உறங்குவதை வாஞ்சியுடன் பார்த்து கொண்டிருந்தாள் அபிநயா. இனியாவின் கையில் இருந்த காயத்தை வருத்தத்துடன் பார்த்துவிட்டு கணவனை பார்த்தாள். அவன் இப்படி அடிபட்டு கிடப்பதை அவளால் காணவே முடியவில்லை. அவள் ஏதோ நடக்கப் போகிறது என்று பயந்தபடியே நடந்துவிட்டதே என்று வேதனை அடைந்தாள். கணவனை நெருங்கி மென்மையாக அவனின் நெற்றியை வருடினாள். அவள் அவன் கண்களுக்கு மட்டுமே தெரிவான். கணவனை மட்டுமே அவளால் தொட்டு உணர முடியும். அவள் பேசுவது அவனுக்கு மட்டுமே கேட்கும். அவளின் உயிர் பிரிந்த நாளிலிருந்து கணவனுடன் தான் அரூபமாய் சுற்றிக் கொண்டிருக்கிறாள். அவனுக்கு எல்லாமே எப்படி அபிநயாவோ அதேபோல் அவளுக்கும் எல்லாமே அவன்தான். உடலை விட்டு பிரிந்தாலும் ஆன்மாவாய் கணவனை பிரியாமல் சுற்றிக் கொண்டிருந்தாள். சத்யா, மென்மையாய் கணவனை அழைத்தவள் அவனின் நெற்றியை வருடிக்கொண்டே இருந்தாள். அவளின் அழைப்பு செவிகளை தீண்டியது போல் மயக்கத்திலேயே அபி அபி காய்ந்த உதடுகளை அசைத்து மெல்ல அழைத்தான். சொல்லுங்க சத்யா, நான் இங்கதான் இருக்கேன். பதில் கொடுக்க, அபி அபி எங்கடி போன? என்னை விட்டு எங்க போன? தவிப்புடன் கேட்டான். எங்கேயும் போல சத்யா, நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். அவளின் மறுமொழி எல்லாம் அவனை சென்று சேரவே இல்லை. போயிட்டேடி, என்னை விட்டு மொத்தமா போயிட்டியே. திரும்பி வர முடியாத இடத்துக்கு போயிட்டியே. ஏண்டி என்னை விட்டு போன? நீ இல்லாம நான் எப்படி இருப்ப? உயிர் வேதனையுடன் கேட்டவனுக்கு பதில் சொல்லும் வகையற்ற கலங்கினாள். தப்புதான் சத்யா, என்னோட தப்புதான். உங்களை விட்டு நான் போயிருக்க கூடாது. தப்பு பண்ணிட்டேன். கலக்கத்துடன் கூறியவள் மெல்ல அவன் உடல் முழுவதும் வருடிவிட ஆரம்பித்தாள். அப்படியும் அவனின் அலைப்புறுதல் நிற்காமல் போக, அபி அபி முனகிக் கொண்டே இருந்தான். அமர்ந்து கொண்டே உறக்கத்தை தழுவி இருந்த இனியாவின் செவிகளில் அவனின் முனகல் சத்தம் கேட்க திடுக்கிட்டு கண் விழித்தாள். கண் விழித்ததும் அவள் முதலில் உணர்ந்தது மருத்துவமனைக்குரிய வாசனையையும் மீறி அவள் நாசியை தீண்டிய மல்லிகை பூவின் மனத்தைதான். இங்கே எங்கிருந்து வருகிறது மல்லிகையின் மனம் என்று புரியாமல் சுற்றுமுற்றும் பார்த்தாள். நோயாளிகள், அவர்களின் உறவினர்கள் உறக்கத்தில் ஆழ்ந்திருக்க அவளுக்கு ஒன்றும் புரியவில்லை. அவளை அந்த சிந்தனையில் ஆழவிடாமல் மீண்டும் சத்யாவின் முனகல் கேட்க அவனை திரும்பி பார்த்தாள். உடல் கூசி சிலிர்த்தது போல் நடுங்கியவன் அபி அபி முனகிக் கொண்டே இருந்தான். அபிதான் அவரின் மனைவியின் பெயரோ என்று நினைத்து கொண்டே விலகி இருந்த போர்வையை எடுத்து அவனுக்கு நன்றாக போர்த்திவிட்டாள். வலிக்குதா சார்? அவனின் அருகில் குனிந்து கேட்க அவனிடமிருந்து பதில் வரவில்லை. நான் இங்கதான் இருக்கேன், உங்களுக்கு வலிச்சா சொல்லுங்க, டாக்டரை கூட்டிட்டு வரேன். இனியா சொல்ல லேசான புருவ சுழிப்புடன் அமைதியாக இருந்தான். மயக்கத்திலேயே வலியை உணர்கிறான் என்று நினைத்தவள் லேசான தயக்கம் இருந்தாலும் மென்மையாக அவனின் அடிபடாத கையை பற்றி, தூங்குங்க சார், நான் இங்கேதான் உங்களுக்காக துணையா இருக்கேன், நான் உங்களை பாத்துக்கிறேன். இனியா ஆறுதலாய் கூறிக்கொண்டே அவனின் கையில் மெல்ல தட்டி கொடுத்தாள். அழைப்புறுதல் அடங்கி மெல்ல மெல்ல ஆழ்ந்த உறக்கத்திற்கு ஆழ்ந்தான் சத்யபிரியன். இனியா விழித்து கொண்டதுமே அபிநயா கணவனை விட்டு விலகி நின்றாள். இனியா கணவனை ஆறுதல் படுத்திய விதமும் பேசிய வார்த்தைகளும் அபிநயாவிடம் புன்முறுவலை பூக்க வைத்தது. ஸ்வீட் பொண்ணு, என் நினப்பு சரிதான், முணுமுணுத்து கொண்டாள்.
காலையில் கண் விழித்ததுமே இனியாவை அங்கே கண்டு அவளை ஆராய்ச்சியாக பார்த்தான் சத்யபிரியன். அவளின் கையில் இருந்த காயத்தை தவிர வேறு எந்த சேதாரமும் இல்லை என்றதும் நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டான். எனக்கு ஒன்றும் ஆகல சார், உங்களுக்கு தான் இவ்ளோ காயமாயிருச்சு. சாரி சார், என்னால தான் உங்களுக்கு இந்த நிலைமை, என்னை மன்னிச்சிடுங்க. மன்னிப்பு கேட்டாள் இனியா. ஓட சொன்னா ஓடாம ஏன் நின்னுட்டு இருந்த? சற்று கோபத்துடன் கேட்டான். எனக்காக தான் நீங்க வந்தீங்க சார், அப்படி இருக்கப்போ உங்களை மட்டும் ஆபத்துல மாட்டி விட்டுட்டு நான் மட்டும் எப்படி தப்பிச்சு ஓட முடியும்? நியாயம் கேட்டவளை சலிப்புடன் பார்த்தான். சரி, அவங்க என்ன ஆனாங்க? அவன் விசாரித்துக் கொண்டிருந்த போதே ஒரு காவலர் அங்கே வந்தார். இவர்தான் நைட் அவங்கள அரெஸ்ட் பண்ண போலீஸ் இன்ஸ்பெக்டர் சார் என்று இனியா சொல்ல, இப்ப எப்படி இருக்கீங்க மிஸ்டர்? நலம் விசாரித்தார் அவர். ஓகே தான் சார். அவங்க 2 பேரும் யார் சார்? எதுக்கு இனியாவை கொல்றதுக்கு வந்தாங்க என்று விசாரித்தான். இனியாவை கடத்துற விஷயத்துல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து நாங்க அரெஸ்ட் செஞ்ச ஆட்டோக்காரர் பொண்டாட்டி தான் அவ. கூட இருந்தவன் அந்த பொம்பளையோட தம்பி. ஆட்டோக்காரன் செய்யற கடத்தல் தொழிலுக்கு அவங்களுக்கும் பங்கு இருக்கு. இத்தனை நாளும் போலீஸ்கிட்ட மாட்டாம தப்பிச்சுட்டு இருந்தவங்க இப்போ உங்க மூலமா மாட்டிக்கிட்டதும் கோவத்துல அந்த பொண்ணை கொலை பண்ண முயற்சி பண்ணிருக்காங்க. நல்ல வேளையா பொதுமக்கள் வழக்கம் போல யாரையும் குத்துனா குத்துட்டுன்னு வேடிக்கை பார்க்காம உதவி செஞ்சு அவங்கள வளைச்சு புடிச்சிட்டாங்க. இவங்கள வச்சு பொண்ணு கடத்தல் விஷயத்துல சம்பந்தப்பட்ட இன்னும் சிலரையும் எங்களால அரெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கான வேலையில இறங்கிட்டோம் என்றார். நல்லதுங்க சார் என்று சத்யபிரியன் சொல்ல, இனியா ஏற்கனவே அவங்க மேல கொலை முயற்சின்னு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டாங்க. இப்ப அதுல நீங்களும் ஒரு சைன் பண்ணிட்டா நாங்க எங்க வேலையை போய் பார்ப்போம் என்றவர் ஒரு காகிதத்தை எடுத்து நீட்டினார். வலது தோள்பட்டையில் தான் அடிபட்டிருந்ததால் சற்று சிரமத்துடனே சத்யா கையெழுத்து போட்டுக் கொடுக்க காவலர் கிளம்பி சென்றார். அவர் சென்றதும், அம்மா நீ எங்க இருக்க? வீட்டுக்கு கிளம்பி போக வேண்டியதானே என்று கேட்டான். உங்களை தனியா விட்டுட்டு என்னால எப்படி சார் போக முடியும்? இனியா மனத்தாங்களுடன் கேட்க, தனியா இருக்கிறது எனக்கு ஒன்றும் புதுசு இல்லை, என்னால சமாளிச்சுக்க முடியும், நீ வீட்டுக்கு கிளம்பிப்போ என்றான். நல்லா இருக்கு தம்பி நீங்க சொல்றது. என் பொண்ணுக்காக அடிபட்டு இப்படி வந்து கிடக்கீங்க. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு வரலனா என் பொண்ணு என்ன ஆகியிருப்பாலோ என்னவோ. உங்களால மட்டும்தான் என் பொண்ணு எனக்கு கிடைச்சிருக்கா. அந்த நன்றியை நாங்க மறக்க மாட்டோம் தம்பி. அப்படி இருக்கும்போது உங்களை நாங்க பார்க்காம தனியா விடுவோமா? கேட்டபடியே ராணி அங்கே வந்தார். அவர் கையில் ஒரு கூடை இருக்க அதில் காலை உணவு இருந்தது. அவருடன் இந்திரனும் பள்ளி உடையுடன் கிளம்பி வந்திருந்தான். ஆமா சார், உங்களுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க, நாங்க உங்களை பாத்துக்கிறோம் என்றான் அவன். இல்ல உங்களுக்கு சிரமம்? சத்யா மறுக்க, எங்களுக்கு ஒரு சிரமமும் இல்ல சார். நீங்க செஞ்ச உதவிக்கு முன்னால நாங்க செய்ய போறதெல்லாம் பெருசே இல்ல சார். எங்க உதவியை ஏத்துக்கோங்க. இனியா இறைஞ்சுதலாய் சொல்ல அமைதியாகி போனான் சத்யபிரியன். அதன் பிறகு அவன் இயற்கை உபாதைக்கு செல்ல உதவி செய்து முகம் கழுவி வைத்து என்று ஒரு ஆண் செவிலியர் உதவியுடன் அனைத்து வேலைகளையும் முடித்ததும் அவனுக்கு உணவை எடுத்துக் கொடுத்தார் ராணி. வலது கை அசைக்க முடியாமல் இருக்க இடது கையால் ஸ்பூனில் எடுத்து மெல்ல காலை உணவை முடித்துக் கொண்டான். வலித்த உடம்பிற்கு அந்த உணவின் ருசி அமிர்தமாயிருந்தது. கூடவே அவனுக்குள் இனம் புரியாத நெகிழ்ச்சி அலை அலையாய் பரவியது. அவனை சுற்றி இத்தனை பேர் இருப்பதும் நீண்ட நாட்களுக்கு பிறகு அடுத்தவர் கையால் சமைத்த உணவை உண்டதும் அவனின் அந்த நெகிழ்ச்சிக்கு காரணமாகி போனது. அவன் உணவை முடித்ததும் வலி குறைய ஒரு ஊசியும் மாத்திரையும் கொடுத்துவிட்டு செவிலியர் செல்ல தளர்ந்து கட்டிலில் படுத்துக்கொண்டான். தம்பி, நான் உனக்கு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? ராணி மெல்ல பேச்சை ஆரம்பிக்க, என்ன விஷயம் கேளுங்க என்றான். உங்களுக்கு சொந்தம்னு யாரும் என்று தயக்கத்துடன் இழுத்தார். அம்மா, எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க என்று அன்னையை அதட்டினாள் இனியா. அவங்க கேட்டதுல ஒன்னும் தப்பில்ல. இப்படி நான் ஆஸ்பத்திரியில வந்து கிடக்கிற நிலைமையிலையும் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னா கேள்வி வரதான் செய்யும் என்று சொன்னவன் மெல்ல தன்னை பற்றி சொல்ல ஆரம்பித்தான். எனக்கு யாரும் இல்லைங்கம்மா. என்னை பெத்தவ அனாதாசிரமத்தில் போட்டுட்டு போயிட்டா. நான் அங்கதான் வளர்ந்து படித்தேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருந்த போதுதான் அபிநயா எனக்கு பழக்கமானா. உறவுன்னு யாரும் இல்லாம இருந்த எனக்கு அவளோட அன்பும் பாசமும் பரிவும் எனக்கு இன்னொரு புது உலகத்தை காட்டுச்சு. அவளும் நானும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணோம். காலேஜோட எங்க பழக்கம் முடிஞ்சு போகாம ஒரே இடத்துல வேலை தேடி அங்க சேர்ந்து வேலை பார்த்தோம். என்னை விரும்பின விஷயத்த அபிநயா அவங்க வீட்டுல சொன்னான். ஆனா ஒரு அனாதைக்கு அவங்க பொண்ணை கட்டி கொடுக்க அவளை பெத்தவங்க தயாரா இல்ல. அவளும் அவங்க வீட்டு ஆளுங்க கூட போராடி பார்த்தா, பேசி பார்த்தா, எதுக்கும் அவங்க ஒத்துக்கல. அதனால அபிநயா வேற வழி இல்லாம வீட்டை விட்டு வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்க முடிவெடுத்தா. எனக்குன்னு தேவதை போல வந்த பொண்ணு அபிநயா. என்னாலையும் அவளை விட்டு கொடுக்க முடியல. அதனால அவளோட முடிவுக்கு நானும் சம்மதிச்சேன். எனக்கு உறவுகள் வேணும்னு யோசிச்சதை விட என்னோட உறவா அவ வேணும்னு யோசிச்சேன். அதனால பெரியவங்க யாரும் இல்லாம எங்க கல்யாணம் நடந்தது என்றான். கல்யாணத்துக்கு பிறகும் அவங்க வீட்ல இருந்து வரலையா தம்பி? ராணி கேட்க, இல்லைங்கம்மா, வரல. அவங்களுக்கு அவங்க பொண்ணு ஒரு அனாதைய கல்யாணம் பண்ணிக்கிட்ட கோவம். அவங்க பேச்ச மீறி அபி வீட்டை விட்டு வந்த கோவம் அவங்கள விட்டு போகல. அதனால அவங்க வராததெல்லாம் எங்களுக்கு அப்போ பெருசா தெரியல. எங்களோட உலகத்துல நாங்க வாழ்ந்துகிட்டு இருந்தோம். நான் ஆசைப்பட்ட மாதிரி எனக்குன்னு அவளோட அன்பு மொத்தமும் கிடைச்சது. அதை நான் திகட்ட அனுபவிச்சுட்டு இருந்தேன். ஆனா
என்று நிறுத்தியவனின் குரலில் தடுமாற்றம் இருந்தது. கஷ்டமா இருந்தா சொல்ல வேணாம் சார். இனியா தடுக்க நினைத்தபோது மீண்டும் அவனே ஆரம்பித்தான். எங்களோட 5 வருஷமான வாழ்க்கை முடிவுக்கு வந்தது. என்னோட தேவதை என்னோட வாழ்க்கையை அழகாக்கி அர்த்தம் கொடுத்தவ, எனக்குன்னு ஒரு உறவை தந்தவ, என்னோட எல்லாமம்மா இருந்தவ என்னை விட்டு போயிட்டா. என்னை விட்டு மொத்தமா போயிட்டா. திரும்ப யாரும் இல்லாத அனாதையா நிக்கிற என்ற போது அவனின் குரல் மொத்தமாக உடைந்து போனது. என்னம்மா இது? எதுக்கு சார் கிட்ட இதெல்லாம் கேட்டீங்க? அவனின் கலக்கத்தை பார்த்து தானும் கலங்கி அன்னையை அதட்டினாள் இனியா. கவலைப்படாதீங்க தம்பி, எங்களை உங்க உறவா நினைச்சுக்கோங்க, ஆறுதலாக சொன்னார் ராணி. அவன் கலக்கத்துடன் அமைதியாக இருக்க, இவ்ளோ அன்பு வச்சிருக்க உங்களை விட்டு போக அந்த மகராசிக்கு எப்படித்தான் மனசு வந்துச்சோ என்றவர், எப்படி தம்பி, எதுவும் ஆக்சிடென்டா என்று கேட்டதும் அவன் முகம் மாறி இறுகியது. அதை மட்டும் கேட்காதீங்கம்மா என்றபோது அவனின் குரலிலும் கூட அந்த இறுக்கம் பிரதிபலித்தது. அதற்கு மேல் பேச மறுத்து வாயையும் கண்களையும் இறுக மூடிக்கொண்டான் சத்யபிரியன்.